தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை பெருநகர மண்டலங்களில் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் கேட்டு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் சென்னை பெரியமேடு பகுதிகளில் ஆங்காங்கே குப்பைகள் தேங்கி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டு உள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் போராட்டக்காரர்களுடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். டெய்லி எடுக்கிறோம் குப்பையுமே எடுக்க மாட்டாங்க யாருமே. இது சிஎம் தான் இது நடவடிக்கை எடுக்கணும். இது குப்பைங்க மூலிகை குப்பைங்க இருக்கிறீங்க, தெருவை போங்க, இப்போ பார்த்தாலும் தெரியும். நாட்டில் அடிக்கிறீங்க, இப்போ நிற்க முடியல. வீடு ஆட்சிப்பில் இருக்கிற குப்பைங்க ஜெயிச்சாந்து சிஎம் பார்த்து முடிவு பண்ணி எடுக்க சொல்லுங்க. நாற்று அடிக்குது, நான் சீக்காடி போக முடியல. இதுலேயே நோவாயிடுச்சுன்னா என்னப்பா ஆகுது? ஏதோ வயசானவங்க எனக்கு ஒரு நாள்லாம் கொடுக்க ஆள் இல்லை. என் பிள்ளை ஹேண்டிகேப்ஸு, எனக்கு அவருக்கு சம்பாதிச்சு கொடுக்க வயிறு. நான் ஒரு 10-5 சம்பாதிப்பேன். அதுக்கு நேரம் குப்பையை எடுங்கப்பானா எந்த குப்பைக்காரங்க கார்பரேஷன்காரங்க வர்றதே இல்லை. அதுங்க கஷ்டத்துக்கு அதுங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம், ஒழுங்காக கொடுக்கலாம். அதுங்க சில பர்மனெண்ட் பேசுகிறவங்கன்னா சொல்கிறாங்கன்னா இங்கே நாங்கள் வருஷ கணக்கில் நாங்கள் செய்கிறோம், எங்களுக்கு கொடுக்குற 40,000-50,000 கான்ட்ராக்டுக்காரங்களுக்கு கொடுக்கணுமான்னு அவங்க கேட்குறாங்க. எல்லாமே கஷ்டப்படுத்துங்க அதுவும் கஷ்டப்பட்டு வேலை வெட்டி இல்லாத கஷ்டப்படுத்துங்க சூழ்நிலைக்கும். இன்னும் சம்பளமும் அதுக்கு தகுந்த சம்பளம் அதுங்களுக்கு கொடுத்தாலே போதப்பா. 24,000 வாங்கி இருந்துச்சுக்கோ, அதுக்கு போய் 15,000 கொடுக்குறாங்க, 17,000 கொடுக்குறாங்க. அந்தமாரி கொடுத்தா எப்படிப்பா? ஒரு 24,000 ரூபா கொடுக்குறோம். அதுக்கு கஷ்டப்படுத்துங்க. மழை காற்றுலலாம் அந்த குப்பை எடுக்கிறவங்களெல்லாம் நம்ம நாற்று வச்சு போயிடுவோம். அதுக்கு கஷ்டம் அதுக்கு செய்துங்க. அதுங்களுக்கு உண்டான சம்பளம் அதிகாரிகள் ஸ்டாலின் குத்தாலே போதும்ப்பா. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா அமைதியான முறையில் இவங்களுடைய ஆர்ப்பாட்டம் பண்ணின்னு இருக்கிறாங்க. இவங்க ஏதாவது இல்லை அப்படி ஏதாவது பண்ணி இதை முறியடிக்கணும், இங்கே இருக்கிறத கூட காலி பண்ணுன்றதுக்கோசம் தான் அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. இவங்க அற வழியில் தான் இவங்க போராட்டம் பண்ணின்னு இருக்கிறாங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு குரல் கொடுக்கணும். இதை இவங்க பார்த்துன்னு அமைதியாக இருக்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. அதாவது இதுக்கு மேலே இவங்க வேறு எங்கேயாவது போயிட்டு அமர்ந்துன்னு போராட்டம் பண்ணணுன்றதெல்லாம் எனக்கு தெரியல. இதுக்கு மேலே ஒரு இடம் எப்படின்னு தெரியல. எல்லா கட்சியும் வேடிக்கை பார்த்துன்னு தான் இருக்கிறாங்க. யாரும் இவங்களுக்காக கூட நிற்கணும்லாம் இல்லை. அவங்கவுங்கள தேவைக்கு அப்போ அரசியல் பண்ணின்னு போயின்னு இருக்கிறாங்க. சென்னை சென்ட்ரல் பெரியமேடு அருகாமையில் இருக்கக்கூடிய நேவல் ஹாஸ்பிட்டல் சாலை தற்போது இருந்து வருகிறோம். இந்த சாலையில் தற்போது குப்பை கிடங்காக குவியும் காட்சிகள் தற்போது காணப்பட்டு வருகின்றன. இந்த குப்பை கிடங்கான காட்சிகள் தற்போது இருக்கக்கூடிய துர்நாற்றம் வீசி வருவதால் மிகவும் அபாயமான தொற்று வியாதிகள் பரவத்துக்கும் வாய்ப்பு உள்ளது. அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய திமுக கொடி இருக்கக்கூடிய நிலையிலே இந்த திமுக கம்பம் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த குப்பைகள் தற்போது பார்க்கப்பட முடிகிறது. தற்போது இந்த குப்பைகள் குவிந்து மன்னமாக இருந்த நிலையில் தற்போது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் 4வது நாளாக துப்புரவு பணியாளர் ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் ரிப்பன் மாளிகையில் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த போராட்டம் குறித்து அங்கங்கே இருக்கக்கூடிய சாலைகளில் குப்பைகள் அங்கங்கே கிடப்பில் உள்ளது. இந்த துப்புரவு பணியாளர்களின் தகவலின் அடிப்படையில் தற்போது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் தற்போது இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளரின் அதிகாரிக்கு தொடர்பு நியூஸ் 7 தமிழ் செய்திகளின் சார்பில் இருக்கக்கூடிய தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனே இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றும் பணிகள் தீவிரப்படுத்த வேண்டும் என தெரிவித்தன அடிப்படையில் தற்போது உடனடி நடவடிக்கைகளாக துப்புரவு பணியாளர்கள் தற்போது இந்த பணிகளை தீவிரப்படுத்தி வருகின்றன. அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய துர்நாற்றம் வீசக்கூடிய இந்த நிலையிலே இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களுக்கு எந்த ஒரு உபகரணமும் கொடுக்கப்படவில்லை. முகக்கவசம் மற்றும் கை கவசம் ஆகிய எந்த ஒரு கவசம் கொடுக்காத பட்சத்தில் தற்போது அவர்களுக்கும் தொற்று அபாயங்கள் ஏற்படவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. உடனடியாக இது போன்று இருக்கக்கூடிய குப்பை கிடங்கான இடங்களை தமிழக அரசு உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் ஆணையரின் உத்தரவின் பேரில் உடனடியாக அங்கங்கே இருக்கக்கூடிய குப்பைகளை தீவிரப்படுத்தி அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் ரஃபிக்.